உங்களுக்கு ரத்தம் இல்லையா? அப்போ கண்டிப்பா நீங்க இத செஞ்சு சாப்பிடணும். ஒரு 3 வாரம் நீங்க செஞ்சா போதும். சட்டுன்னு ரத்தம் ஏறிடும். நான் இத வந்து அனுபவப்பட்டு சொல்றேன். எனக்கு ரத்தம் இல்லாம போச்சு. நான் ஒரு 3 வாரம் தான் சாப்பிட்டேன். 7 பாயிண்ட்லேருந்து சட்டுன்னு 11 பாயிண்ட் அந்த லெவலுக்கு எனக்கு ஏறிடுச்சு. நீங்களும் கண்டிப்பா செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. இது வந்து சுவரொட்டின்னு சொல்லுவாங்க. கடையில அப்படி கேட்டு வாங்கிக்கோங்க. அப்புறம் நல்லா ஒரு சுடு தண்ணீல போட்டு அத ஒரு 5 நிமிஷத்துக்கு வேக வச்சு எடுங்க. வேக வச்சு எடுத்து இந்த மேலே ஒரு மாதிரி தொளி மாதிரி இருக்கும். அதை இந்த மாதிரி பீல் பண்ணி எடுத்துருங்க. அப்புறம் அதை இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு தக்காளி ஒரு பச்சை மிளகாய் தான் எடுத்திருக்கேன். அதையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த சைஸ் வெங்காயத்தில் 2 வெங்காயம் எடுத்து இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணியிருக்கேன். அப்புறம் ஒரு பேன் வச்சுக்கோங்க. அதில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். கடுகு சீரகம் அந்த மாதிரி எதுவுமே போட தேவையில்லை. வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் பச்சை மிளகாய் 2யும் ஒன்றா சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. கட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டு வதக்கிக்கலாம். சீக்கிரமாக வெந்துடும் உப்பு போட்டோன்னா, அதுக்காக போட்டேன். அப்புறம் நல்லா வெந்து சுருண்டு வந்ததுக்கப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பெருசாக நிறைய மசாலாலாம் இதுக்கு தேவைப்படாது. ஒரு நிமிஷம் கிண்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க சுவரொட்டி இதில் சேர்த்துக்கலாம். அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க வெங்காயம் தக்காளியோடு சேர்த்து. சுவரொட்டி வந்து சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் அடி பிடிக்கும் அடிக்கடி. நீங்கள் ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. அப்புறம் ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷத்துக்கு இடையிடையே திறந்து அதை வந்து நல்லா அப்படி கிண்டி விட்டுக்கோங்க. அடி பிடிச்சதெல்லாம் சுரண்டி விட்டு இது பண்ணிக்கோங்க. நல்லா சுருண்டு அது வந்து ஒரு மாதிரி ப்ரௌனாக மாறி கருப்பு கலராக ஆன மாதிரி வரும். அப்போ தான் அது கரெக்டான பதமாக இருக்கும். அந்த ஸ்டேஜ் வந்தோடனே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் சாப்பிட்லாம். செம்ம டேஸ்ட்டாகவும் இருக்கும். ரொம்ப ஹெல்த்தியும் கூட. ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்களாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு ரத்தம் ஊறும். ப்ரெக்னென்சி டைமில் பிளட் ரொம்ப இதாகும், கம்மியாகும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி சாப்பிடுங்க. இது மாதிரி நிறைய ரெசிபீஸ் பார்க்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.